வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்களின் 93 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இன்று நடைபெற்று வருகிறது. மக்களவைக்கு நடைபெற உள்ள 7வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்கள் பல அடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். உதகை, கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 3வது கட்டமாக குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 93 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். பகல் 1 மணி நிலவரப்படி 39.92% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள 14 மக்களவை தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. 227 வேட்பாளர்கள் இங்கு களத்தில் உள்ளனர். அசாமில் 45.88%, பீகாரில் 36.69%, சத்தீஸ்கட் 46.14%, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ 39.94%, கோவா 49.04%, குஜராத் 37.83%, கர்நாடகம் 41.59%, மத்திய பிரதேசம் 44.67%, மகாராஷ்டிரம் 31.55%, உத்தரப்பிரதேசம் 38.12%, மேற்கு வங்கம் 49.27% வாக்குகள் பதிவாயின. மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் குஜராத்தின் 5 தொகுதிகளிலும் பகல் 1 மணி நிலவரப்படி 36.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறும் கர்நாடகம் ஷோரப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 40.14%, மேற்கு வங்கம் பகவன்கோலா தொகுதியில் 46.4% வாக்குகள் பதிவாயின. பிஜேபியின் திரு அமித்ஷா, திரு பிரல்ஹாத் ஜோஷி, திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மற்றும் காங்கிரசின் திரு திக்விஜய் சிங், சமாஜ்வாடி கட்சியின் திருமதி டிம்பிள் யாதவ் உட்பட 1331 வேட்பாளர்களின் வெற்றியை 17 கோடி வாக்காளர்கள் இன்றைய மக்களவை தேர்தலில் நிர்ணயிக்க உள்ளனர். 1,85,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை தவறாது நிறைவேற்ற குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தமது வாக்கை செலுத்திய பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பது அவசியம் என்று கூறியுள்ளார். மக்களவைக்கு 4வது கட்டமாக 96 தொகுதிகளுக்கு வரும் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் கார்கோனில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் தேச நலனில் அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்ட் மாநிலம் சைபாசாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, பழங்குடியினர், தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் எதிர்காலத்திற்கான தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த INDA கூட்டணி அரசியல் சாசனத்தை பாதுகாத்து வருவதாக அவர் கூறினார். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் மொத்தமுள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஒடிஷாவில் முதற்கட்டமாக 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் 57 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ள 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கலும் தொடங்கியுள்ளது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 14ஆம் தேதி கடைசி நாளாகும். தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் காலதாமதமாக வெளியிடப்படுவதாக கூறப்படுவது குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கவலை வெளியிட்டுள்ளார். INDA கூட்டணி தலைவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் 1வது மற்றும் 2வது கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்த நிலவரம் காலதாமதமாக வெளியிடப்பட்டிருப்பது தரவுகளின் தரம் தொடர்பான சந்தேகங்களை எழுப்புவதாக சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த காலத்திற்குள் முடிவுகளை வெளியிட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்கள்
பல அடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு கூறியிருக்கிறார். திருவள்ளூர் நாடாளுமன்ற வாக்கு எண்ணும் மையத்தை இன்று பார்வையிட்ட அவர் இம்மையத்தில் எவ்வித குறைபாடும் கண்டறியப்படவில்லை என்றும் பாதுகாப்பாக இது உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கண்காணிப்பு கேமரா வேலை செய்யாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிக மின்சுமை காரணமாகவே இந்த பழுது ஏற்பட்டதாகவும் இதுபோன்று ஆகாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கான பயிற்சி வரும் 20ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மா பிரதீப் குமார் இன்று ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப உதகை மற்றும் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ-பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனை சாவடியில் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இ-பாஸ் நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்திருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்திற்குள் வரும் அனைத்து வழிகளிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இ-பாஸ் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு என்ட்ரி ஆகிற எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம பர்சன்ஸ் போட்டிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவா இ-பாஸ் ஸ்கேன் பண்றதுக்காக 2 பேர் போட்டிருக்கோம். அது மட்டும் அல்லாமல் இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்டாஃப் போட்டிருக்கோம். பிளஸ் ஒரு டெப்டி கலெக்டர் ஆஃபீஸர் லெவல்ல ஒருத்தர் போட்டிருக்கோம். சோ தட் எல்லா செக் போஸ்ட்லயும் என்ன டிஃபிகல்ட்டி இருந்தா முதல்ல எனக்கு சொல்லுவாங்க. அதை வில் டூ இட் இமிடியட்லி. சந்தோஷமான விஷயம் ஒண்ணு என்னன்னா இது வரைக்கும் நானும் ஃபியூ பர்சன்ஸ் கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டேன். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் இருக்கும். எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல ஸ்கேன் பண்றதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு இருந்தாலே அதை சால்வ் பண்றதுக்கு நாங்க நிறைய பேர் இருக்கோம். தமிழ்நாட்டில் கோடைகால குடிநீர் விநியோகம் குறித்து மாநில தலைமை செயலர் திரு சிவதாஸ் மீனா 19 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் சென்னையிலிருந்து இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பாதுகாப்பான சீரான குடிநீர் விநியோகம் குறித்து புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு சீரான மின்சாரம் தடையின்றி வழங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தில் நாள் ஒன்றுக்கு 12 முதல் 16 மணி நேரம் வரை விவசாயத்திற்கான மும்முறை மின்சாரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். கோடை காலத்தில் மின்சார பயன்பாடு அதிகரித்திருப்பதால் உயரழுத்த மின் கட்டமைப்புகளில் அவ்வப்போது சில இடையூறுகள் ஏற்படுவதாகவும் இவற்றை நிவர்த்தி செய்து டெல்டா மாவட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு கூடுதல் நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 8ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் வட உள் மாவட்டங்களான ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் 9ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 4 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 12 படுக்கைகளுடன் வெப்ப அலை சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் டாக்டர் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனைக்கு வரும் வெளி நோயாளிகளுக்கு ORS கரைசல் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நடைபெறும் சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மணிகா பத்ரா முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்களின் 93 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இன்று நடைபெற்று வருகிறது. மக்களவைக்கு நடைபெறவுள்ள 7வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்கள் பல அடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.